ஓகே ஓகே பேக் டு த வீடியோ. ஆமாம் ஓகே, அதாவது என்னன்னாக்கா நான் சொல்கிறேன் ஓகே, இது வந்து அடுத்து ஏஆர் ரஹ்மான், அடுத்து இளையராஜா, அடுத்து ஹேரிஸ் ஜெயராஜ் தானே பேர் மாத்தல அவரு. ஓகே ஓகே அவர் தான். அவரு யாரு? அவர் யாருன்னு தெரியல, நீங்கள் மியூசிக் போட்டு வந்துட்டீங்க. இல்லை, ஹாரிஸ் ஜெயராஜ் என் கூட்டாளி தெரியும். கண்டுக்காதீங்க மக்களே, நல்லா கேட்டுக்கோங்க. நெஞ்சில் வந்துச்சு காட்டிக்கலையே. ஓகே, இப்போ வந்து இவர் மியூசிக் கொடுக்க போகிறாரு. பார்த்தவங்க ரசிச்சிங்கன்னா இருங்க, ஓகேவா? சாகிறவங்க செத்துக்கோங்கப்பா. ஓகே, இன்னொரு விஷயம், 18 வயசு கீழே உள்ளவங்க ப்ரெக்னன்ட் லேடிஸ் அவங்களாம் இந்த வீடியோ பார்க்காதீங்க. ஓகே ஓகே, அதாவது என்னன்னாக்கா ப்ரோ, அவருக்கு இவர் போடுற மியூசிக் பிடிக்கலையா, கோவத்தோட போறாரு. ஓகே, அதாவது என்னன்னாக்கா நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா, நான் வந்து ஏஆர் ரஹ்மான் கிட்ட இருந்து மியூசிக் கற்றுக்கிட்டேன். அதாவது யாருன்னா தும்கோ அப்துல் ரஹ்மான், என் பக்கத்து வீட்டாங்க. ஓகே ஓகே ப்ரோ, ஏன் ப்ரோ டென்ஷன்? இல்லை சூப்பர் கதையை சொல்லுங்க. ஓகே, என்னன்னாக்கா ப்ரோ, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மியூசிக்னு வர்றப்ப நீங்கள் 2 விஷயம் கற்றுக்கணும். இந்த 2 லைனு தான் வெள்ளை கலர் பல்லு. ஓகே, பல்லு. நாக்கு எங்கெங்க இருக்கு? நாக்கு வந்து மேலே அந்த சோப்பு கலராக தெரியுது பாருங்க. ஓ, ரொம்ப சின்னதாக இருக்கு. அதனால தான் இந்த 2 லைன் இருக்குல்ல, இந்த 2 லைன் தான் வந்து ஐ மீன் சொத்த பல்லு, கருப்பு கலரில் இருக்கு. அதான் கருப்பாக இருக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் மியூசிக்னு வர்றப்பன்னு பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா, நீங்கள் ஒரு விஷயம் கற்றுக்கணும். என்னத்த? கீபோர்டில் எல்லாமே இருக்கான்னு பாருங்க. எல்லாமே இருக்கு. எல்லாமே இருக்குங்களா? சரி, நீங்கள் இவ்வளோ நேரம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, கற்றுக்கோங்க, சீக்கிரம் கற்றுக் கொடுங்க. நான் கற்றுக்கணுங்களா? நான் கற்றுக்கணும். நீங்கள் கற்றுக்கணும். ஓகே, இப்போ என்னன்னாக்கா நீங்கள் செக் பண்ணணும். எல்லாம் வேலை செய்யுது. கேக்கு. இதுக்கு பேர் என்னன்னா டோரே மீ ஃபா சோலா. டோரே மீ ஃபா சோலா ஃபசோரா. புரிஞ்சுச்சு. அப்படின்னா என்னன்னு தெரியுங்களா? தெரியாத. அம்மா வந்து டோரேமியா ஃபாஸ்ட்டாக வாண்டுறாங்க. ஓகே புரிஞ்சு. அதாவது தமிழ் எப்படின்னா சரிகமா பதனிசா. அப்படின்னா என்னன்னு தெரியுங்களா? மியூசிக்கை போடுங்க, ஏகப்பட்ட கேள்வி கேட்குறீங்க. ஓகே, இப்போ ஜஸ்ட் டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். முதல்ல டெஸ்ட் தாங்க பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, மியூசிக் ஆரம்பிங்க. எப்படி இருக்கு? சூப்பர். இது இப்போதான் டெஸ்ட் பண்ணது, டெஸ்ட்டுக்கு இப்படியா? எனக்கு தெரியும், நான் ஒரு ஏஆர் ரஹ்மானோட இது 10 தடவை சொல்லிட்டீங்க, முதல்ல மியூசிக்கை போடுங்க. ஓகே ஃபைன். என்ன பாட்டு ப்ரோ? சொந்த கம்போசிஷன் போடுங்க. ஓகே ப்ரோ. அப்புறம் என்னோட லிரிக்ஸை எழுதி கொண்டு போய் வெளியே வித்துற மாட்டீங்களா? இல்லை ப்ரோ. ஓகே, அப்போ ஓகே. தென்று வந்து தேடும் போது என்ன வண்ணமா மனசில், திங்கள் வந்து காயும் போது காயை பாப்பறிங்க நினைப்புல. இல்ல முழுங்கிட்ட பாட்டுல. மரி லூபகி மன சையடா எங்கடா நெருப்புடா அப்படின்னு வரும் அப்படின்னு சொல்ல வந்தேன். ப்ரோ, நான் மலாய் பாட்டு பாடலான்னு இருக்கேன் ப்ரோ. இப்போ நீங்க பாடுறது இங்கிலீஷ் பாட்டாங்க. அது மலாயா ப்ரோ? ஓகே ப்ரோ. ஓகே மாறி, நான் ஒரு கேப் மாதிரி, இவன் ஒரு மொளை மாதிரி மாறி, அது ஒரு சோ மாதிரி, வெளியே இருக்க பக்கிரி மாதிரி மாறி ஊஜான் மாறி டிஆர் மாறி. ப்ரோ எப்படி ப்ரோ? பார்த்தோம், பணமாக இருப்பான், சூப்பராக இருந்திருக்கும், ரசிச்சு பணமா இருப்பான். இல்ல அந்த அளவுக்கு சாவு பாட்டுக்கு மொத்த பாட்டு கம்போசிஷனுக்கு இது இருக்கு. ஓகே ப்ரோ, இதுதான் நாங்கள் எதிர்பார்த்தோம் ப்ரோ. எனி அது கம்போஸ் ஆத்தாடி பாட்டுக்கா? ஆத்தாடிலாம் அது பாட்டே வேண்டாங்க. ஆத்தாடி மனசுதான் திருப்பாங்க சனா. சூப்பர் கண்டினியூ பண்ணுங்க.
ஓகே ப்ரோ, ஏன்னா எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது. ஏன்னா நாளைக்கு நான் நியூயார்க் வேறு போகணும். போங்க என்ன நீங்க நியூயார்க் ஹோட்டல் அதான் சொன்னேன். ஓகே, இதில் வேறு நாளைக்குள்ள கம்போஸை வந்து நான் இன்றைக்கே போய் என்னோட துங்கு அப்துல் ரஹ்மான் அங்கிள் கிட்ட கேட்கணும் வேறு. போங்க, தயவு செஞ்சு போங்க. தயவு செய்து போகணுமா? என் பாட்டு மேலே அவ்வளோ உசுராகும். ஆமாம்மா, இந்த நாட்டுக்கு போய் ரீச் பண்ணணும் பாட்டு என்ன நீங்கள். ஓகே ப்ரோ, நாளைக்கு நியூயார்க் ஹோட்டலில் போகணும். ஹோட்டல் ஓகே, நன்றி வணக்கம். அவருக்காக நானே சொல்கிறேன், ஏன்னா அவர் டென்ஷனாக இருக்காரு. இந்த வீடியோ யாரையும் புண்படுத்த இல்லை, என்ஜாய் பண்ணேன். லைக் பண்ணுறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவோம். நன்றி. என்டர்டைன்மெண்ட்டுக்கு. ஓகே ஓகே, க்ளோஸ் பண்ணுங்க.